தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே சில விடயங்களை பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவர் முகம் கொடுத்த சமூகம் இந்த உலகத்திலே பாவம் என்ற பெயரில் எது எதுவெல்லாம் இருக்கின்றதோ அந்த ஒட்டுமொத்த பாவங்களையும் தமது இயல்புகளாக கொண்டிருந்த ஒரு சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார். கொலை, கொள்ளை, மது, விபச்சாரம், இன்னொரு மனிதனை எந்த ஒரு நியாயமுமே இல்லாமல் கொலை செய்கின்ற சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே தன்னுடைய வீட்டிலே உள்ள நீர் தடாகத்திலே இன்னொருவருடைய ஒட்டகம் வந்து நீர் அருந்தியதற்காக வேண்டி பரம்பரையாக யுத்தம் செய்து கொண்டிருந்த சமூகம். பெண் குழந்தைகள் பிறக்கின்ற நேரம் அந்த பெண் குழந்தைகளை அபசகுனங்களாக கருதி பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்த சமூகம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவற்றையெல்லாம் பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. பிற மனிதர்கள் தன்னுடைய வாழ்வியல் விழுமியங்களால் தன்னுடைய சமூகத்திலே இருக்கின்ற வாழ்வியல் கோட்பாடுகளால் இன்னொரு மனிதன் படுகின்ற சித்திரவதைகளையும் இன்னொரு மனிதன் படுகின்ற வலியையும் வேதனையும் அல்லாஹ்வுடைய தூதரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த காலத்திலே ஒரு மனிதர் அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு குரல் கொடுக்கின்றவராக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னணியிலே இருந்திருக்கிறார். இப்படியான அந்த கால சூழலிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகத்தின் இயல்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உச்சபட்ச கவலையின் வெளிப்பாடாக அந்த சமூகத்திலிருந்து விலகி ஒரு தூரமான ஒரு மலைக்கு சென்று ஹிரா குகையிலே தனித்திருக்கிறார்கள். தனித்து அமைதியாக இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை நினைத்து இந்த மற்ற மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தைகளை வஹியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கினார். வஹி இறக்கப்பட்ட அந்த இடம், அந்த சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருந்த தன்னுடைய மனங்கள் கனத்த நிலையிலே இந்த சமூகத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டிருந்த உச்சபட்ச கவலையின் போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய வசனத்தின் மூலம் இறக்குகிறான். இக்ரா, வாசிப்பீராக. இவ்வளவு காலமும் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறான், வாசிப்பீராக. ஜாஹிலியா சமூகம் படிக்காத பாமர சமூகம் அல்ல, படித்தவர்கள், இலக்கியவாதிகள். அந்த சமூகத்திலே இக்ரா என்று அல்லாஹ் தஆலா இறக்கிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹ்வின் பெயரால் படிப்பீராக. இவ்வளவு காலம் நீங்க படிச்ச படிப்பு போதும், இவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை போதும், இதுக்கு பிறகு நீங்க இன்னொரு வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க அல்லாஹ்ட பெயரால. அல்லாஹ் தஆலா அவ்வளவு காலம் அந்த ஜாஹிலியா காலத்தினுடைய ட்ரெண்ட பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் மூலம் அல்லாஹ் தஆலா மாற்றுகிறார். அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வஹி இந்த உலகத்துக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா நகரிலே தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏக இறைவன் அல்லாஹ் என்ற சிந்தனையை அந்த சமூகத்திலே முன்வைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த சமூகத்தில் வாழுகிற தனிமனிதன் உரிமை உடையவனாக ஆகிறான். அந்த சமூகத்திலே வாழுகிற பெண் கண்ணியமானவளாக மாறுகிறார். அந்த சமூகத்திலே இருந்த அடிமை உயர்த்தப்படுகிறான். அந்த சமூகத்தில் மூன்றாம் நிலையிலே வாழ்ந்த மனிதன்
மற்ற மனிதர்களுக்கு சமமானவன் என்ற உணர்வை பெறுகிறான் எப்போது இந்த பூமியிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற வார்த்தைக்கு பிறகு. அதுவரை காலமும் இருந்த பாவங்கள் அனைத்துக்கும் வித்தியாசமாக முழுமையாக மாற்றமடைந்து ஒரு புது வாழ்வியலை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாத அந்த சமூகத்தை நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறைகளையும் வாழ்வியல் விழுமியங்களையும் இந்த மார்க்கம் தான் கற்றுக் கொடுத்தது. இந்த மார்க்கத்தின் நம்பிக்கை கோட்பாடுகளாக இருக்கலாம், அகீதாவாக இருக்கலாம், இந்த மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்வியலை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன வாழ்வியல் என்றால், உலகத்திலே பிறந்த ஒரு மனிதன், இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் அவன் தனித்தவன் அல்ல, இன்னும் ஒரு மனிதனிலே தேவையுடையவனாக இருக்கிறான், இன்னும் ஒரு மனிதனிலே தங்கி வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதன் தாழ்ந்தவராக முடியாது. நிறங்களால் ஒரு மனிதனை விட்டும் தாழ்ந்தவனாக முடியாது. இனத்தால் ஒரு மனிதனை விட்டு ஒரு மனிதன் தாழ்ந்தவனாக முடியாது. செல்வங்களால் ஒரு மனிதனை விட்டு இன்னொரு மனிதன் தாழ்ந்தவனாக முடியாது என்ற கோட்பாட்டை, என்ற வாழ்வியலை அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தின் அகீதாவும் அதனுடைய அத்தனை வணக்க வழிபாடுகளும் இந்த சிந்தனை, இந்த வாழ்வியலை தான் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் இஸ்லாத்தினுடைய அகீதாவை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கோட்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிற போது, நம்பிக்கை கோட்பாட்டை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் மனித வாழ்வியலின் பண்பாடு ஒன்றை பேசிவிட்டு தான் பேசுகிறான். எங்களுக்கு இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சூரத்துல் மாஊன். ஒரு மனிதன், இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் தனித்தவன் அல்ல, அவன் இன்னொரு மனிதனிலே தங்கி வாழுகிறான். இந்த மனிதனுக்கு இடையிலே இருக்கின்ற வேறுபாடுகள் இன்னொருவனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று நிர்ணயிப்பதற்கான வேறுபாடுகள் அல்ல, அது ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒத்தாசையாக, பரஸ்பர புரிந்துணர்வோடு வாழ்வதற்கான வேறுபாடுகள் என்பதனை ரசூலுல்லாஹ் சுமந்து வந்த குர்ஆன் பேசுகிறது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்திலே இப்படி சொல்லுகிறான், நாங்கள் மனிதர்களை ஒன்றிலிருந்து இன்னொருவரை வேறாக, கூட்டங்களாக, கோத்திரங்களாக, இனங்களாக படைத்திருப்பதெல்லாம் லித்தஆரஃபு, அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி, ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வோடு நடந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் மனிதர்களை கோத்திரங்களாகவும் அவர்களை கூட்டங்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த மனிதர்களிலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை உயர்ந்தவராக வேண்டும் என்றால் அவருடைய கல்வியும் அவர் சம்பாதித்த பணங்களும் அவரை உயர்த்த மாட்டாது. அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே யார் அல்லாஹ்வை அஞ்சுவதிலே அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர், யார் தக்வாவோடு இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர் என்பதாக சொல்லுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இப்படியான ஒரு அறிமுகத்தை சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்திலே வாழ வந்த இஸ்லாமிய சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம் ஏனைய சமூகங்களை போல, ஏனைய சமூகங்களின் வாழ்வியலை போல வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசிவிட்டு சென்ற ஒரு வாழ்வியலை இஸ்லாம் பேசவில்லை. வெறுமனே குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளால் இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வையை இஸ்லாம் பேசவில்லை. இஸ்லாம் எப்படி இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதே போல இன்னொரு மனிதனோடு நடந்து கொள்ள வேண்டிய பண்பாட்டுக்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே உடைந்து போகிறார்கள், கவலை கொள்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து
பிள்ளை பாக்கியமற்றவர், ஆண்மையற்றவர் என்ற கருத்துப்பட சிலர் கூறுகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளம் நொந்து அப்படியே உள்ளங்கள் உடைந்து போகிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூரத்துல் கௌசர் அழகாக பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தெம்பூட்டுகிறான். எப்படி தெம்பூட்டுகிறான்? நீங்கள் அல்ல ஆண்மையற்றவர்கள், எவர் உங்களை பார்த்து ஆண்மை இல்லை என்று சொன்னாரோ அவர்கள் தான் ஆண்மையற்றவர்கள் என்று அல்லாஹ் கவலையில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் குர்ஆனிலே மோட்டிவேட் பண்ணுகிறான். இந்த இயல்பை பிற மனிதனோடு வாழுகிற மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு முன்மாதிரியாக இதை சொல்லி இருக்கிறான். இந்த உலகத்திலே இன்றிருக்கின்ற நாட்டின் தற்போதைய நிலையிலே எங்களுடைய பல பேர் பல வலிகளோடும் வேதனைகளோடும் ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது கவலை, துக்கம், பயம், வெட்கம், கோபம், இது அனைத்தின் தொகுதிதான் மனிதன் என்பதாக ஒரு அறிஞர் புத்தகத்திலே எழுதுகிற பொழுது மனிதனுக்கான அறிமுகத்தை கொடுக்கிறார். மனிதன் என்பது கவலை, துக்கம், பயம், கோபம், வேதனை, வெட்கம், இது எல்லாவற்றினும் தொகுதிதான் மனிதன். இப்படி வாழுகிற மனிதன், பயத்தோடும் வெட்கத்தோடும் கோபத்தோடும் வாழுகிற மனிதன் இந்த உலகத்திலே தனித்து விடப்பட முடியாது. அவன் பிற ஒரு மனிதனால் தெம்பூட்டப்பட வேண்டும். பிறரொரு மனிதனிலே அந்த மனிதன் பிறரொரு மனிதனால் அவர் மோட்டிவேட் படுகின்ற மூலம்தான், ஆறுதலுக்கு உட்படுத்தப்படுகின்ற மூலம்தான் அந்த மனிதனால் தன்னுடைய அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள், இஸ்லாமிய அக்கீதா இதை அழகாக சொல்லுகிறது. நான் அழகாக அந்த விடயங்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். அதற்கு முன்னால் குர்ஆனின் ஒட்டுமொத்த குர்ஆனும் மனிதனை 4 வகையான மனிதர்களாக முன்னிறுத்துகிறது. 4 வகையாக மனிதர்களை சொல்லுகிறது. முதலாவது மனிதன், குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற மனிதன் முதலாவது மனிதன், அந்த மனிதன் பிறந்ததற்காக வாழ்கிறான். ஏன் பிறந்தோம், எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதெல்லாம் அவனுக்கு அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லை. தனக்கான உணவு கிடைத்தால் போதும், தனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், தான் ஆடை அணிந்திருந்தால் போதும், மற்றவர்களை போன்று திருமணம் முடிப்பான், பிள்ளை பெற்றுக் கொள்ளுவான், ஒரு சாதாரண வாழ்க்கை அந்த மனிதன் வாழுவான். அந்த மனிதன் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மனிதனை பற்றி சொல்லுகின்ற போது அந்த மனிதனை மிருகத்துக்கு ஒப்பாக்கி அல்லாஹ் சொல்லுகிறான். மிருகமும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறது, அதுக்கு ஒரு இலட்சியம் இருக்கிறது, அதுக்கு ஒரு வேலை இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்தது குட்டியினும், குட்டிக்கு பால் கொடுக்கும், குட்டிக்கு உணவு தேடி வந்து கொடுக்கும், அது இறந்துவிடும். இப்படியான ஒரு வாழ்வை மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிறான் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. முதலாவது வகை மனிதன். இந்த மனிதன் பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற நேரம் இந்த மனிதன் மிருகத்தை போன்றவன் என்று சொல்லிவிட்டு இல்லை, மிருகத்தை விட தரங்கெட்டவன் என்பதாக குர்ஆன் சொல்றது. உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல், இந்த மனிதன் நரகத்துக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். இந்த மனிதன் சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான மனிதர்கள் இந்த தரத்திலே தான் இருக்கிறார்கள். அதிகமான மனிதர்களை நாங்கள் படைத்திருப்பது நரகத்துக்காகத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நாங்கள் படைத்திருப்பது நரகத்துக்காகத்தான். இந்த மனிதர்கள் இரண்டாவது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் இதே மிருக வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான். அவர்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமானவர்கள். எப்படி என்றால் அவர்கள் வேட்டை பல்களை கொண்ட மனிதர்கள், மிருகங்களை போன்றவர்கள், அதாவது சிங்கம் புலிக்கொப்பானவர்கள். இதே மனிதர்களை போல் அவர்களும் வாழ்வார்கள், இதே மனிதனை போல பிள்ளை பெறுவார்கள், அவர்களுடைய வேலைகளை செய்வார்கள், அவர்களுடைய இலட்சியங்களை அடைந்து கொள்வார்கள். ஆனால் இன்னொரு மனிதனை வளர விட மாட்டார்கள். தனக்கு தான் வீடு கட்ட வேண்டும், தான் சம்பாதிக்க வேண்டும், தான் செல்வங்களை பெற வேண்டும். ஆனால் தன்னோடு இருப்பவர் என்னை விட வளர்ந்து விடக் கூடாது, அவர் வீடு கட்டினால் இவருக்கு சகித்துக் கொள்ள முடியாது, அவர் பணம் சம்பாதித்தால் இவருக்கு சகித்துக் கொள்ள முடியாது,
அவர் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் இவருக்கு சகித்துக் கொள்ள முடியாது. இது இரண்டாவது வகை மனிதர்கள். இவர் மிருக குணமுடைய மனிதர். இந்த மனிதன் அவருடைய பற்கள் வேட்டை பற்களாக இருக்கும் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது தேனிறைந்த வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள், கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் பேசுவார்கள். அவர்களுடைய பற்கள் வேட்டை பற்களாக இருக்கும். எப்போதும் அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதிலே, அடுத்தவர்களை தாழ்த்து பேசுவதிலே அவர்கள் இன்பம் காண்பார்கள் என்பதாக இரண்டாவது வகை மனிதர்களை சொல்லுகிறது. மூன்றாவது வகை மனிதர், அவர் மிருக இனத்திலிருந்து வெளியே வருகிறார். மூன்றாவது வகை மனிதர். அந்த மனிதர் எப்படி என்றால், வழிகாட்டல் ஒரு இலக்கு இருக்கும் அவருக்கு, அவர் போக வேண்டிய இலக்கு இருக்கும், உலகத்தில் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும், வாழ்வை புரிந்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய புரிதல் பிழையாக இருக்கும். குர்ஆனிலே சூரா ஃபாத்திஹாவிலே சொல்வது போல கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் என்ற மனிதர்களாக இருப்பார்கள். வழிகாட்டல் தெரிந்தும் சரியான வழிகாட்டலை பின்பற்றாத மனிதர்களாக இருப்பார்கள், அல்லது வழிகாட்டல் தெரியாத மனிதர்களாக இருப்பார்கள். இரண்டு வகை மிருகத்துக்கு ஒப்பான மனிதர்களை பார்த்தோம். மூன்றாவது வகை மனிதர் எப்படி என்றால், அவர் ஒன்று வலல்லாலின் கைரில் மக்லூபி அலைஹிம், அவர்களுக்கு வழிகாட்டல் வந்தது, ஆனால் அந்த வழிகாட்டலை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலல்லாலின், அவர்களிடம் வழிகாட்டல் வரவில்லை, அவர்களுக்கு தெளிவான ஒரு இலட்சியம் இல்லை. இன்று நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம், பிழையான சிந்தனைகளின் பின்னால், பிழையான கவர்ச்சிகளின் பின்னால் எதையோ அவர்கள் இலக்குகளாக மாற்றிக்கொண்டு இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மனிதர்களை மூன்றாவது வகை மனிதர்களாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அதே போல நான்காவது வகை மனிதர்களை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், வழிகாட்டல்களோடு வாழ்பவர்கள், பிறரின் வாழ்வை அவர்கள் உறுதி செய்பவர்கள். வழிகாட்டலோடு, முறையான தெளிவான வழிகாட்டலோடு வாழுகிறார்கள். பிறரின் வாழ்விலே அவர்களுக்கு பொறுப்பை அவர்கள் உணர்கிறார்கள். பிறருடைய வாழ்வை அவர்களுடைய ஒன்றாக அவர்கள் கருதுகிறார்கள். அந்த மனிதரை தான் குர்ஆன் கைருல் பரியா என்பதாக சொல்லுகிறது. இவர்கள் தான் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் எங்களுக்கு சொன்ன 4 வகை மனிதர்களிலே, 4 வகையான மனிதர்களிலே ஏதோ பிறந்தோம் என்று வாழ்கிற மனிதர், தான் மட்டும்தான் இந்த உலகத்திலே செல்வத்தோடும் பணத்தோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன், ஏதோ பிழையான வழிகாட்டலின் பின்னால் இருக்கின்ற மனிதன், அல்லது வழிகாட்டலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், இவர்கள் 3 பேரையும் அல்லாஹ் தஆலா நரகத்துக்குரியவர்கள் என்பதாக அடையாளப்படுத்துகிறான். யார் சிறந்த மனிதர்? யார் சிறந்த மனிதர் என்றால், இந்த மனிதர் தான் வாழ்வார், பிறரையும் வாழ வைப்பார். தான் வாழ்வார், பிறரையும் வாழ வைப்பார். பிறருக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது அது அவருடைய கஷ்டமாக அவர் உணர்வார். பிறருக்கு ஒரு நோய் வருகின்ற போது அந்த நோயின் வலியை அவர் உணர்வார். பிறருக்கு ஒரு வேதனை வருகின்ற போது அந்த வேதனையில் முதலாவது பங்கெடுக்கின்ற மனிதராக அந்த மனிதர் வாழுவார். அந்த மனிதரை தான் சுவனத்துக்கு சொந்தமான மனிதர் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இந்த மனிதரை நாங்கள் பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்திலே இப்படி சொன்னார்கள். ஒரு முஃமினுக்கான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். தேனீக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். முஃமினை மஸலுல் முஃமினு மிஸ்லன் நஹ்லா, ஈமான் கொண்ட மனிதன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மனிதன், அவன் தேனியை போன்றவன். வலா தஅகுலு இல்லா தய்யிபா, அந்த தேனி இந்த உலகத்திலே மிகச்சிறந்ததைத்தான் சாப்பிடும். மிகச்சிறந்தது இல்லாதவற்றை அந்த தேனி தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளாது. இந்த உலகத்திலே இருக்கிற பூக்களுக்குள்ளால் இருக்கிற மகரந்த மணிகளுக்குள்ளால் இருக்கிற தேனை அந்த தேனி எடுத்துக்கொள்கிறது. தனக்கு உணவாக, தனக்கு உள்ளீடாக அதை எடுத்துக்கொள்கிறது. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பரிசுத்தமானதை தனக்காக எடுத்துக்கொள்கிறது. இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற நேரமும் வலா ததா இல்லா தய்யிபா, இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற நேரமும் அந்த தேனி மிகச்சிறந்த பெருமதியான ஒன்றை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறது. அதுதான் முஃமின். அந்த முஃமின் தான் கைருல் பரியா என்பதாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிற மனிதன்.
அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற நேரம் தனக்காக அவன் எடுத்துக் கொள்ளுகின்ற அனைத்துமே நலவாக இருக்கும். தன்னுடைய இந்த நான்காவது வகை மனிதன், இவன் இந்த உலகத்தோடு அவனுடைய வாழ்வு, அவன் உள்ளீடாக எடுக்கின்ற விடயமும் இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற விடயமும் பரிசுத்தமானதாக சிறந்ததாகத்தான் இருக்கும். இது நான்காவது வகை மனிதனை ஹைருல் பரியாவான மனிதனாக குர்ஆன் சொல்லுகிற மனிதன். இந்த மனிதன் இஸ்லாமிய கடமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இஸ்லாமிய அகீதா கோட்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது, அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதர் இஸ்லாமிய அகீதாவை முன்வைக்கின்ற பொழுது சூரா மாஊனிலே அரைத்தல்லதி யுகஸிபு பித்தீன், நீங்கள் மார்க்க நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்படுத்துபவனே, அல்லாஹ்வினுடைய நியாய தீர்ப்பு நாளை நம்புவது என்பது ஒரு அகீதா. அந்த அகீதாவை பொய்ப்படுத்துகிற மனிதன் நீங்கள் பார்க்கவில்லையா என்று சூரா மாஊன் எங்களை பார்த்து கேட்கிறது. அந்த மனிதன் தொழுகை இறை வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடாத மனிதனாக அந்த மனிதனை குர்ஆன் பேசவில்லை. அந்த மனிதனுடைய குவாலிட்டி என்ன என்று சொன்னால், அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவனிடத்திலே அனாதைகள் வருகின்ற போது அவன் அனாதைகளை விரட்டுவான். வலா யஹுது வலா தஆமில் மிஸ்கீன், பசியோடு வருகின்ற ஏழைகளை, பசியோடு யாசகம் கேட்டு வருகின்றவர்களை அவன் யாசகம் கொடுப்பதும் இல்லை, அந்த யாசகம் கொடுப்பதை தூண்டுவதும் இல்லை. இந்த பண்பை கொண்டவனை அகீதாவை பொய்ப்படுத்தியவனாக குர்ஆன் பேசுகிறது. அகீதாவை பொய்ப்படுத்திய மனிதன் பிறர் வாழ்வில் அக்கறை இல்லாத மனிதன். இன்னொரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாத மனிதனை இஸ்லாம் அகீதாவை பொய்ப்படுத்திய மனிதன் என்பதாக சொல்லுகிறது. இந்த நிலையிலே அவன் தொழுகிற தொழுகை வயலுக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லுகிறது. ஃபவைலுல் லில் முஸல்லின்,
அந்த மனிதன் தொழுகிறான். அந்த தொழுகையை இஸ்லாம் சொல்லுகிறது பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறான் என்பதாக சொல்லுகிறது. தன்னோடுள்ள சமூகத்தின் குறைக்காக, சமூகத்தின் நோய்க்காக, சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனைக்காக முன்னே வந்து அந்த சமூகத்திற்கு உதவ நினைக்காத மனிதனுடைய தொழுகையை அவன் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறான் என்பதாக சூரா மாஊன் சொல்லுகிறது. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அற்ப பொருளையும் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை விரும்ப மாட்டான் என்பதாக சூரா மாஊன் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிற இபாதத்சாலிகளாக இருக்கலாம். எங்கள் தொழுகையோடு கால்கள் வீங்கும் வரை நாங்கள் தொழுகின்ற தொழுகையாளிகளாக இருக்கலாம். 6 மாதங்களுக்கு மேலால் நோன்பு நோட்கின்ற நோம்பாளிகளாக இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு மேலால் ஹஜ்ஜு செய்கின்ற ஹாஜிமார்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய பக்கத்து வீட்டின் பசி உங்களுக்கு உணரவில்லை என்றால் நீங்கள் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற அத்தனை கடமையும் நீங்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்கின்ற கடமை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அளவு தூரம் மிகவும் கனமாக பேசிய விடயம் பிற மனிதன் விடயத்திலே அக்கறை செலுத்துவது, இன்னொரு மனிதனின் வாழ்வை உறுதிப்படுத்துவது என்பது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, தொழுகை மூலம் இபாதத்துக்களுக்கு நாங்கள் வருவோம் என்றால் தொழுகை எங்களிலே எதனை ஏற்படுத்த வேண்டும்? தொழுகை என்பது உங்களை மானக்கேடான செயல்களை விட்டும் அந்த தொழுகை பாதுகாக்க வேண்டும். மானக்கேடான செயலை விட்டும், இன்னொருவர் பார்த்து அருவருக்கப்படுகின்ற செயலை விட்டும் உங்களை அந்த தொழுகை பாதுகாக்க வேண்டும். அப்படி தொழவில்லை என்றால், அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் உங்களுடைய தொழுகை வெறுமனே தொழுகை, அது நீங்கள் காண்பிப்பதற்காக தொழுகின்ற தொழுகை. நாங்கள் நோன்பு நோட்கிறோம். அந்த நோன்பில் இஸ்லாம் எதிர்பார்ப்பது என்ன? அந்த நோன்பின் மூலம் நோன்பின் நோக்கங்களை பற்றி பார்க்கின்ற போது அந்த நோன்பு எங்களுக்கு எப்படி எங்களது வயிற்றுக்கு பசியை உணர்த்துகிறதோ அதே போல வருடக்கணக்கில் நோன்பு நோட்கின்ற ஒரு சமூகம் வெளியே இருக்கிறது. வருடக்கணக்கிலே உண்ணுவதற்கு உணவில்லாத நிலையிலே சமூகம் வெளியிருக்கிறது. அந்த சமூகத்தின் பிரச்சனைக்கு தீர்வாக இந்த நோன்பு எங்களுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக நோன்பு நோட்கிறோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. ஹஜ் செய்கிறோம். ஹஜ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அல்லாஹ்வின் முன்னால் போய் நிற்கிறோம். அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் நாங்கள் போய் நிற்கின்ற அந்த நிற்றல் எங்களுடைய உள்ளங்களை இணைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு முன்னால் செல்வங்கள் அற்பமானது என்பதை எங்களுக்கு உணர்த்தவில்லை என்றால், இன மத இன மொழி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாட்டை எங்களுடைய உள்ளங்களிலே இல்லாமலாக்கி எங்களுக்குள்ளால் ஐக்கியத்தை ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லை என்றால், நீங்கள் என்னதான் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்தாலும் அந்த ஹஜ் நீங்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்த ஹஜ். இஸ்லாத்தினுடைய அத்தனை கடமைகளும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வாழ்வியலை சொல்லித் தருகின்ற கடமைகள். அந்த வாழ்வியல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தனிமையாக வாழ்ந்து விட்டு செல்லுகின்ற வாழ்வியலை எல்லாம் அந்த வாழ்வியல் சொல்லித் தருகிறது. பிறரை வாழ வைத்து வாழ்தல் என்ற கோட்பாட்டிலே தான் இந்த வாழ்வியல் மனிதனை வழிநடத்துகிறது என்பதனை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர். நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். வஃஅலுல் கைர், இந்த சமூகத்துக்கு நலவை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவையும் சொல்லுகின்ற போது மனிதனுக்கு நலவை செய்வதை தொழுகையினுடைய அசைவோடு இணைத்து சொல்லி இருக்கிறான். அதுவும் ஒரு தொழுகை என்பதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான்.
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுபவர்கள், நாங்கள் நோன்பு நோட்பவர்கள், ஆனால் எங்களுக்கு முன்னால் கஷ்டப்படுபவர்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எங்களிடத்திலே இல்லை என்றால் அந்த தொழுகையும் நோன்பும் ஹஜ்ஜும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமானத்துக்கும் உள்ளாகாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதன் முதல் படித்தரம் அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்பதனை நம்புவது. அதனது இறுதி படித்தரம் பாதையிலே பிறருக்கு நோவினை தருகின்ற பொருள்களை அப்புறப்படுத்துவது. எப்படி இஸ்லாமிய வழிகாட்டலை பாருங்கள். எந்த மார்க்கம் இப்படி வழிகாட்டலை சொல்லி இருக்கிறது? அக்கீதாவை சொல்லுகின்ற நேரம், ஈமானை சொல்லுகின்ற நேரம் இஸ்லாம் சொல்லுகிறது, ஈமான் அதன் முதன்மை அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று நம்புவது. அதன் இறுதி பாதையிலே இருக்கின்ற பிறருக்கு இடைஞ்சல் தருகின்ற பொருளை அகற்றுவது என்று ஆரம்பத்தையும் முடிவையும் இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், இஸ்லாம் எந்த அளவு தூரம் பிற மனித நலனை முன்னுரிமைப்படுத்துவதிலே மனிதனை வழிகாட்டுகிறது, இஸ்லாமிய வாழ்வியல் மனிதனை வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா என்பதாக சொன்னார்கள். மார்க்கம் என்பது நலவை நாடுவது என்று சொன்னார்கள். மார்க்கம் என்பது பிறருக்கு நலவை நாடுவதுதான் மார்க்கம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், பிறர் அண்டை வீட்டார் பசித்திருக்க வயிறு புடைக்க உண்பவனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் இல்லாதவன் என்று சொன்னார்கள். தொழாதவனையோ, நோன்பு பிடிக்காதவனையோ, ஹஜ் செய்யாதவனையோ, ஜகாத் கொடுக்காதவனையோ, கடமைகளோடு நாங்கள் வகுத்திருக்கின்ற வணக்க வழிபாடு, எங்களுக்கு வணக்க வழிபாடுகள் அமல் என்பதற்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற அர்த்தத்துக்கு வெளியே சென்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எப்படி வழிகாட்டுகிறது? ஈமான் இல்லாதவன் பக்கத்து வீட்டின் பசியை அறியாமல் இருப்பவன். இமாம் கஸ்ஸாலி இடத்திலே கேட்கப்பட்டது, இந்த உலகத்திலே மிகவும் பாவமான அருவருக்கத்தக்க இசை எது என்று. அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், இசையை சொல்கின்ற நேரம், எது தெரியுமா? இந்த உலகத்திலே அருவருக்கத்தக்க மிக பாவமான இசை பல ஏழைகளின் வீடுகளுக்குள்ளால் இருக்கின்ற ஒரு பணக்கார வீட்டிலே பல ஏழைகள் அவர்களுடைய உணவு தட்டிலே உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கின்ற நிலையில் உணவு மேசைகளிலே இருந்து வெளிப்படுகின்ற கரண்டியினதும் பீங்கானினுடையும் சத்தம் தான் இந்த உலகத்திலே அருவருக்கத்தக்க மிக பாவமான இசை என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எப்படி மார்க்கத்தை பார்க்கிறோம்? மார்க்கம் எது ஹலால், எது ஹராம், இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என்ற ஃபிக்ஹ் நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் இன்னும் வெளியே வரவில்லை. தக்பீர் கட்டுவதா, தக்பீர் எங்க கட்டுவது, விரலை ஆட்டுவதா, நீட்டுவதா, குனூத் ஓதுவதா இல்லையா என்ற பிரச்சனைக்குள்ளே இருந்து இன்று எங்களுடைய சமூகம் வெளியே வரவில்லை. அதற்காக இஜ்திமாக்கள், அதற்காக குத்துபாக்கள். ஆனால் இஸ்லாம் பேசிய மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் நாதியற்றவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் இவ்வளவு தூரம் எங்களுக்கு அழகாக தெரியும். இஸ்லாமிய கடமைகளை பிரிக்கின்ற நேரம் ஹுக்கூக்குல்லாஹ் என்ற ஒரு கடமை இருக்கிறது, ஹுக்கூக்குல் இபாத் என்ற கடமை இருக்கிறது. ஹுக்கூக்குல்லாஹ் என்ற கடமைக்குள்ளால் தான் ஈமான், வணக்க வழிபாடுகள் எல்லாம் வரும். அந்த ஈமானும் வழக்க வழிபாடுகளும் எப்படி பிற மனிதனை வாழ வைப்பதில் எங்களுக்கு வழிகாட்டுவது என்பதனை நான் தெளிவாக சொன்னேன். அதே நேரம் ஹுக்கூக்குல்லா என்று இரண்டாக பிரித்த, ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லா என்று இரண்டாக பிரித்த இந்த கடமைகளுடைய, அந்த ஹுக்கூக்குல்லாவிலே இருக்கின்ற கடமைகளினுடைய வெளிப்பாடும் சமூக உணர்வுதான். ஹுக்கூக்குல் இபாத் என்று பிரித்திருக்கின்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும்
அதுவும் ஒரு சமூக உணர்வை தான் சொல்லுகிறது, பிற மனிதனை வாழ வைத்தல் என்பதனை தான் சொல்லுகிறது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வெறுமனே வாழ்ந்து விட்டு செல்ல வந்த மனிதன் அல்ல, அவன் பிறரை வாழ வைக்க வந்த மனிதன். இன்று உலகத்திலே மனிதன் நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்பதனை நாங்கள் சிந்திப்போம். சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டிய பண்பாடுகள் மிக சின்ன பண்பாடுகள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பிற மனிதர்களோடு நடந்து கொண்ட பண்பாடு வெறுமனே பண்பாடு அல்ல. இந்த எந்த ஒரு மார்க்கமும் வழிகாட்டுதலும் கொடுக்காத மிகப்பெரிய பண்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல இருக்கிறார்கள். மக்காவிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். ஹிஜ்ரத்தில் முதலாவது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருவார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள் என்று காத்துக் கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஊரின் எல்லை வரை சென்று இன்று அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறாரா என்று காத்துக் கொண்டிருப்பேன். அப்படித்தான் அன்றும் ஈச்ச மரத்தின் உச்சியிலே இருந்து கொண்டிருக்கிறேன். தூரத்திலே ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார் என்ற சத்தம் கேட்கிறது. நான் ஈத்த மரத்தில் இருந்து அப்படியே கீழே விழுந்து விட்டேன். என்னை அறியாமலே ஈத்த மரத்தில் இருந்து நான் கீழே விழுந்து விட்டேன். என்னுடைய கைகளில் எல்லாம் காயம். நான் ஓடோடி சென்று அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக ஓடோடி சென்றேன். அங்கு மக்கள் எல்லாம் வந்து விடுகிறார்கள். அங்கு வந்து இறங்கி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃப்சுஸ் ஸலாம், அமைதியை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள், சமாதானத்தை ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள், பிற மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு சென்றது ஏன்? ஒரு இஸ்லாமிய விழுமியம் கொண்ட சமூகத்தை நிர்மாணிக்க அல்லாஹ்வுடைய தூதர் நகர்ந்த பயணம் ஹிஜ்ரத். அந்த பயணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை, அமைதியை, சமாதானத்தை, பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக சொன்ன வார்த்தை அஃப்சுஸ் ஸலாம் அத்இமுத் தஆம், உண்ண கொடுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய விழுமியத்தை கட்டியெழுப்புவதற்காக வந்த நபி அமைதியாக இருப்பதையும் சாந்தியை பரப்புவதையும் சலாத்தை பரப்புவதையும் சொல்லிவிட்டு அத்இமுத் தஆம், நீங்கள் இல்லாதவர்களுக்கு உண்ண கொடுங்கள். எந்த மனிதனும் பசியோடு இருக்க முடியாது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். வறுமையோடு இருக்கின்ற மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வாழ்வியலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரம் எழுந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் இல்லாமல் பசியோடும் வறுமையோடும் இருக்கின்ற நிலையிலும் ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கள் சாத்தியமாக முடியாதது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அமைதியை பரப்புங்கள், சலாத்தை பரப்புங்கள், இல்லாதவர்களுக்கு உண்ண கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், மக்கள் எல்லாம் உறங்குகின்ற நேரம் எழுந்து நின்று அல்லாஹ்வை தொழுங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு தூரம் இஸ்லாம் பிற மனிதனுக்கு உதவுவதை இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்பதனை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் ஒரு மனிதன் பிற மனிதனுடைய தேவையில் பங்கு கொள்ளுகிறானோ அவனின் தேவையை அல்லாஹ் பங்கு கொள்ளுகிறான். யார் ஒரு மனிதன் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறானோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். யார் ஒரு சக மனிதனின் குறையை மறைக்கிறானோ அவனின் குறையை அல்லாஹ் மறைக்கிறான். யார் சக மனிதனுக்காக செலவு செய்கிறானோ அவனுக்காக அல்லாஹ் செலவு செய்கிறான். யார் உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறானோ அவனோடு அல்லாஹ்வும் சேர்ந்து நடக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த பிற மனிதர்களோடு வாழ்தலை, பிற மனிதர்களை வாழ வைத்தலை அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த மார்க்கம் மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லிவிட்டது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் வெளிப்பாடும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் வெளிப்பாடும்
வாழ வைத்தல் என்ற கோட்பாடாகத்தான் இருக்கிறது. அந்த கோட்பாட்டுக்கு அங்கால் சென்று இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைக்க முடியாது. பக்கத்து வீட்டாரை நாங்கள் வாழ வைக்காமல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைக்க முடியாது. பக்கத்து வீட்டின் பசி எங்களுக்கு உணராமல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைக்க முடியாது. பிற மனிதன் வேதனையோடு இருக்கின்ற போது, பிற மனிதன் இழப்பிலே இருக்கின்ற போது, பிற மனிதன் சகித்துக் கொள்ள முடியாத நோயோடு இருக்கின்ற போது அந்த மனிதனுக்கு ஆறுதலாக, அந்த மனிதனுக்கு தோளோடு தோளாக நிற்கின்ற சமூகம் ஒரு ஊரிலே உருவாகாத வரை அந்த ஊரில் இஸ்லாம் வாழ முடியாது என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிக ஏராளமாக இந்த விடயத்தை பேசலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பிற மனிதர்களோடு நடந்து கொண்ட முறை, அல்லாஹ்வுடைய தூதர் பிற மனிதர்களை வரவேற்ற முறை, அவர்களுக்கு உதவி செய்த, அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்த முறை, ஒவ்வொரு சஹாபாக்களும் நினைப்பார்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடு தான் இரக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை கடந்து சென்றால் அந்த மனிதன் நினைப்பானாம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இங்கிருக்கின்ற அனைவரை விடவும் என்னோடு தான் மிகவும் நேசமாக இருக்கிறார்கள். அந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் பிற மனிதருக்கு வெளிப்படுத்திய பண்பாடு, பிற மனிதரோடு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டிருந்த உறவு அந்த அளவு தூரம் ஆழமானது. இப்படி இருக்கின்ற நிலையிலே நாங்கள் வழிபாடு என்பதற்கு நாங்கள் ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு, அமல் என்பதற்கு வழிபாட்டு ரீதியாக ஒரு அர்த்தத்தை நாங்களாக வைத்துக் கொண்டு அதற்குள்ளே நாங்கள் சுருங்கிக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் ஒரு போதும் ஹைருல் பரியாவாக இருக்க முடியாது. நாங்கள் ஒரு போதும் முஃமினாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக ஆழமாக இந்த விடயங்களை எங்களால் பேசலாம். பிற மனிதரோடு பிற மனிதரை வாழ வைத்தல் என்பது பிற மனிதருக்காக செலவு செய்தல் என்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடியது ஒன்றல்ல. பிற மனிதனுக்கு ஆறுதலாக இருத்தல், ஒரு சபையிலே அவரை மதித்தல், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், அவர் மீது நலவு நாடுதல் என்ற ஆழமான அகலமான பரந்துபட்ட பல விடயங்களை பேசுகிறார். நாங்கள் பிராக்டிக்கலாக சில விடயங்களை பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வாழ்வியலில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஒரு கறி சமைக்கிறீர்கள், அந்த கறி போதாமல் இருக்கிறது என்றால் அதில் கொஞ்சம் நீரை ஊற்றி சரி அதனை பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பதை இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறீர்கள், அந்த பிள்ளை அந்த பொருளை பாவிக்கின்ற நேரம் பக்கத்து வீட்டிலே உள்ள பிள்ளையினுடைய உள்ளம் உடைந்து போகிறது என்றால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து அந்த பொருளை வாங்கி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டு. அப்படி இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் காணாதது போன்று, அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் உடையாது போன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த விடயங்களை செய்து கொடுத்திருக்க வேண்டும். இப்படியாக பிற மனிதனை வாழ வைக்கின்ற, பிற மனிதனை வாழ வைத்து வாழ்வதிலே தான் வெற்றி இருக்கின்ற மிக ஆழமான அகலமான விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பிற மனிதனோடு நடந்து கொண்ட முறை, முக்கியத்துவம் கொடுத்த முறை. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே இல்லை. ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்கே என்று கேட்கிறார். இதற்கு முன்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மனிதனை கண்டதில்லை. ரசூலுல்லாஹ் எங்கே என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் வெளியே சென்றிருக்கிறார் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். நபிகளாரின் மனைவி சொல்லுகிறார்கள். அப்போது அந்த மனிதர் சென்று விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு வேலையை முடித்து விட்டு வீட்டுக்குள் வருகிறார். வாசலிலே நின்று வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை தேடி இப்படியான ஒரு மனிதர் வந்தார். கலட்டிய செருப்பை போட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது சென்ற அந்த மனிதரை சந்தித்து விட்டு தான் வந்தார். இது ரசூலுல்லாஹ் அடுத்த மனிதனுக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஒரு காட்டு அரபி, நாட்டுப்புற அரபி, அல்லாஹ்வுடைய தூதர்
ஒரு துண்டை களத்திலே போட்டிருக்கிற நேரம் பின்னால் வந்து அப்படியே இழுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய களத்திலே காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே களத்தை இழுத்து சொல்லுகிறார், நபியை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு உங்களுடைய ரப் தந்ததில் இருந்து எனக்கு கொடுங்கள், எனக்காக செலவழியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வேறு எதையும் பேசவில்லை. சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு ஏதாவது கொடுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வாழ்வியல், பிற மனிதர்களோடு நடந்து கொண்ட பண்பாடு. இதனை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. ஆரம்ப காலம் முதல், சிறு வயது முதல் இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்த காலகட்டங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் இருந்து எதிர்கொண்ட விடயங்களும், அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி கொடுத்த விடயங்களும் எங்களுக்கு மிக அழகாக தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி மதீனாவில் இருந்து ஒரு படையோடு செல்லுகிறார். அந்த நேரம் சஹாபாக்கள் எல்லாருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய படையிலே இருக்கிற சஹாபாக்கள் எல்லாருடைய மூஞ்சும் சிவந்து, கண்கள் எல்லாம் சிவந்து ஒரு வெறியோடு இருக்கிறார்கள். எங்களின் உடைமைகளை விட்டு, எங்களின் உறவுகளை விட்டு, தான் வாழ்ந்த நிலத்தை விட்டு ஒன்றுமே இல்லாமல் அடித்து துரத்தினார்கள். இப்பொழுது அந்த இடத்தை பிடிப்பதற்காக, அந்த சமூகத்தை பிடிப்பதற்காக அதிகாரம் கொண்ட படையிலே அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தயாராக இருக்கிறார்கள். இன்று ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்ற வெறியோடு சஹாபாக்கள் அவர்களுடைய கடத்திலே கருப்பு கொடியை பிடித்துக் கொண்டு அல் யௌம யௌமல் மல்ஹமா, அல் யௌம யௌமல் மல்ஹமா என்பதாக கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு வந்து அந்த சமூக அவர்களிடம் இருந்த கருப்பு கொடியை எடுத்துவிட்டு அவர்களிடம் ஒரு வெள்ளை கொடியை கொடுத்துவிட்டு அல்லாஹ் அல் யௌம யௌமல் மர்ஹமா, அல் யௌம யௌமல் மர்ஹமா என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த நாள் பழி தீர்ப்பதற்குரிய நாள் அல்ல, இந்த நாள் பழி தீர்ப்பதற்குரிய நாள் அல்ல. இந்த நாள் நீங்கள் உங்களுடைய உயரிய பண்பாடுகள் வெளிப்பட வேண்டிய நாள். இந்த நாள் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டிய நாள். அல் யௌம யௌமல் மர்ஹமா, நீங்கள் அன்பு செலுத்த வேண்டிய நாள். மக்காவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் படையோடு போகிறார்கள். அந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கொலை செய்யவில்லை. அந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அச்சுறுத்தவில்லை. அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார்கள். அந்த சமூகத்திலே இருந்தவர்களே காபாவில் இருந்த சிலைகளை உடைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் யாரை கொண்டு சிலைகளை உடைக்க வைத்தார் என்றால் அந்த சிலைகளை வணங்கிய சமூகத்தை கொண்டுதான் அந்த சிலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உடைக்க வைத்தார். இந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களோடு வெளிப்படுத்திய பண்பாடுகளின் விளைவுகள் தான். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் படையெடுத்து வருகிறார் என்ற செய்தி வந்தவுடன் யமனுக்கு தப்பி ஓடி விடுகிறார்கள். அபூஜஹலின் மகன் தப்பியோடிய இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நாட்களுக்கு பின்னால் தன்னுடைய மனைவியின் வற்புறுத்தலால் திரும்பி வருகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கேள்விப்படுகிறது, இக்ரிமா வருகிறார் என்பதா. சஹாபாக்களை அழைத்து சொன்னார், இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். எந்த ஒரு மனிதனும் இக்ரிமாவின் தந்தையை பற்றி பேசி இக்ரிமாவின் உள்ளத்தை உடைத்து விடக் கூடாது. மரணித்தவர்களை ஏசுவதால் உயிர் வாழ்வர்கள் அதனால் வேதனைப்படுவார்களே ஒழிய மரணித்தவர்களுக்கு எந்த ஒரு அது உணர்த்தப்படுவதில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்ததோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தோளிலே, அவருடைய மேலிலே போட்டிருந்த சால்வை கலண்டு விழுகின்ற அளவுக்கு உற்சாகத்தோடு எழுந்து நின்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செல்கிறார்கள். சென்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து, மிக தூரத்திலிருந்து சிரமமான பயணத்தோடு வருகின்ற மனிதரே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்பதாக இன்முகத்தோடு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் வழிகாட்டிய பண்பாடு. பிற மனிதனோடு இஸ்லாம், தனக்கு அநீதம் செய்த மனிதன், தனக்கு எதிராக செயற்பட்ட மனிதன், இந்த மனிதனோடு இஸ்லாம் சொன்ன வாழ்வியல் அப்படி இருக்கின்ற போது
எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே செய்யாத மனிதர்கள், எங்களை பற்றி தீமையே நினைக்காத மனிதர்களுக்கு நாங்கள் எப்படி தீமை நினைக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, ஒரு நாளும் ஒரு போதும் நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க முடியாது. மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறுகின்ற போது ஒரு போதும் அல்லாஹ்விடம் தப்பிக்க முடியாது. நாங்கள் எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறோம்? தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், நாங்கள் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னால் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்து விடுகிறது என்பதாக யோசிக்கிறோம். பிற மனிதனை முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியது என்பதற்கு நாங்கள் சொல்லுகிற வரை விளக்கணம், நாங்கள் நீர் குடிக்க போகிறோம், பிறர் தாகத்தோடு வருகிறார், அவருக்கு நீர் கொடுக்கிறோம், இதுதான் இக்ராம் என்பதாக நாங்கள் பேசுகிறோம். இதுதான் பிறருக்கு நாங்கள் கொடுக்கிற இடம் என்பதாக பேசுகிறோம். அப்படி அல்ல. இதை தாண்டிய பல விடயங்களை வாழ வைத்தலிலே இஸ்லாம் சொல்லுகிறது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் செல்லுகிறார்கள், வெறுங்கையோடு செல்லுகிறார்கள். தன்னுடைய அன்சாரி சஹாபாக்கள் தன்னுடைய செல்வங்களில் இருந்து அரைவாசியை கொடுக்கிறார்கள். தன்னுடைய 2 மனைவிகளில் இருந்து விரும்பிய ஒரு மனைவியை திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ் பயிற்றுவித்த சமூகம் பிற மனிதரை வாழ வைப்பதில் கொண்டுள்ள நாட்டம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்கிறது? எங்களுடைய வியாபாரத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுடைய குடும்ப வாழ்விலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? பக்கத்து வீட்டோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒன்றுக்குமே 3வது நிலையிலே இருக்கிற ஒரு மனிதர், வறுமையோடு ஏழ்மையாக இருக்கிற மனிதரை நாங்கள் எப்படி கணக்கெடுக்கிறோம்? அல்லது ஒரு செல்வந்தராக இருக்கிற மனிதரோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? அன்புக்குரியவர்களே, சிறியதொரு விடயம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். அது உங்களுடைய சகோதரர்களை பார்த்து புன்முறுவல் பொறுப்பதாக இருந்தாலும் சரி என்பதாக சொன்னாங்க. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீகின் என்பதாக சொன்னாங்க. வெறுமனே சிரிப்பதை கூட நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம் என்பதாக சொன்னாங்க. ஆகவே முகமலர்ச்சியோடு சலாத்தோடு பிற மனிதனுடைய வயிறு நிரம்புகிற அளவு அவரை இந்த உலகத்திலே வாழ வைத்து, இந்த உலகத்திலே அமைதியை ஏற்படுத்தி, பிற மனிதன் கவலையிலே இருக்கின்ற பொழுது அவரை உற்சாகமூட்டி, அவரோடு தோளோடு தோள் நின்று, அவர் தோல்வியிலே இருக்கின்ற போது அவரோடு நின்று, இன்பத்தில் மட்டுமல்ல துன்பங்களிலும் அவரோடு பங்கு பற்றி, இன்பங்கள் வருகின்ற போதும் அவரோடு நின்று அந்த இன்பங்களை அவருக்கு உணர்த்தி, அன்புக்குரியவர்கள், இப்படி இருக்கின்ற போதுதான் உண்மையான இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்ற வாழ்வியலை பேணிய மனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் வெறுமனே மிருகங்களாக, அல்லது சிங்கம் புலி போன்ற இன்னொரு மிருகத்தை பிடித்து உண்டு ருசிக்கின்ற ஒரு மிருகமாக, அல்லது மனித வேடத்திலே மனித அடையாளத்திலே பிழையான இலட்சியங்களுக்கு பின்னால் இருக்கின்ற மனிதராக, அல்லது எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை தெரியாத மனிதனாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவோம். அப்படி வாழ்ந்தால் அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது, வெற்றி பெற்ற மனிதன், சுவனத்துக்குரிய மனிதன், அமைதியான ஆத்மாவாக என்னிடத்திலே வருவான். அந்த அமைதி அவனுக்கு இறைவனுடைய திருப்தியை பெற்ற நிலையிலே என்னுடைய வருவான். அந்த திருப்தி அது அவன் பிற மனிதர்களோடு நடந்ததிலிருந்து அவன் பெற்ற திருப்தி தான் அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள்? சுவனம் உன் தாயின் பாதத்தில் இருக்கிறது சொன்னார்கள். உன்னுடைய தந்தையினுடைய திருப்தியிலே தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதா என்று சொன்னார்கள். ஆகவே திருப்தி என்பது பிற மனிதர்களோடு நீங்கள் நடப்பதிலே உங்களை வைத்து பிற மனிதர்கள் திருப்திப்படுகிறார்களே, அந்த திருப்தி தான் அல்லாஹ்வும் திருப்திப்படுகிறார். உங்களுடைய தந்தை உங்களுடைய விடயத்திலே திருப்திப்படுகிறாரே, அந்த திருப்தி தான் அல்லாஹ்வும் படுகின்ற திருப்தி. ஆக அன்புக்குரியவர்களே, இது மிகவும் ஆழமாக அகலமாக பேச வேண்டிய தலைப்பு. இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்வினை நாங்கள் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும். எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற மனிதர் பல வேதனைகளை கடந்து வந்துதான் அமர்ந்து கொண்டிருப்பார், பல நோய்களோடு தான் இருப்பார்.
பல வேதனைகளோடு தான் கஷ்டங்களோடு தான் இருப்பார். அவர்களை தேற்றுபவர்களாக, அவர்களுக்கு உதவுவர்களாக, பிற மனிதரை வாழ வைத்தல் என்ற கோட்பாட்டிலே வாழ்ந்தால்தான் வெற்றி பெற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ முடியும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த உரை உங்களுக்கு பயனளித்திருந்தால் அது அல்லாஹ்வின் பொருத்தத்திலே உள்ளது. அல்லாஹ் தான் அதற்கு பொறுப்பு. இதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் அடியானை சாரும் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன்.